வணக்கம் மக்களே. இப்போ மணி 5:30. என்னோட 19 மணி நேர விரதத்துக்கு வந்து சமையல் ஆரம்பித்தாச்சு. இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்களாம் வந்து கிரேவிங்ஸ் எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா 2 வரும். ஒன்று வந்து ஸ்வீட்டு, இன்னொன்று வந்து ரைஸு. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஸ்வீட்டில் மட்டும்தான் கிரேவிங்ஸ் வரும், ரைஸில் வராது அப்படின்ட்டு. ரைஸ்லேயும் வரும். நம்மளாம் சின்ன வயசுலேருந்தே வந்து அதிக அரிசி சாதம் எடுத்து பழக்கப்பட்டவங்க. சவுத் இந்தியாவில் வந்து குழந்தையிலேருந்தே வந்து சாதம் சாப்பிட்டு பழகினதால வந்து அவ்வளோ சுலபமாலாம் வந்து நீங்கள் ரைஸ் விட முடியாது. அப்படி நீங்கள் வலுக்காட்டி விடணும்னு நினைக்காதீங்க. ஏன்னு கேட்டால் அப்படி ரொம்ப இழுத்து பிடிச்சிங்கனாலும் திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா 2-3 பிரியாணி சாப்பிட்டு டெம்ப்ட் ஆகி அப்புறம் டயட் வந்து கோவிந்தாகி போயிடும். அதனால் என்றைக்காவது ஒரு நாள் வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு தடவை வந்து ரைஸ் சாப்பிட்றது ஒரு தப்பும் கிடையாது. அதை அளவோடு சாப்பிட்ணும். அதான் நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 5 முட்டை போட்டு அதில் கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள்லாம் போட்டு அதை முட்டை பொரியல் மாதிரி பண்ணி தனியாக எடுத்துக்கிட்டேன். அதை எடுத்து தனியாக கப்பில் வச்சாச்சு. அதுக்கு பிறகு மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து ஒரு 1/4 கப் வந்து பெரிய வெங்காயம் சன்னமாக கட் பண்ணது போட்டு லைட்டாக வதக்கணும். வதக்கினதுக்கு பிறகு இந்த சேனலில் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன், எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து பாலக் பியூரி இருக்கும். பாலக் பியூரி வந்து சர்க்கரை நோயாளிகள் அதிகமாக சேர்த்துக்கணும். ஏன்னா அதில் இருக்கிற மக்னீசியம் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த பாலக் பியூரி வந்து ஒரு 100 கிராம் போட்டாச்சு. அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கிட்டு, இப்போ இதில் வந்து ரைஸ் எவ்வளோ சேர்த்தணும் அப்படின்னா, ரைஸ் சாப்பிட்றதுக்கு வந்து என்ன தான் ஆசை இருந்தாலும் 2 கரண்டிக்கு மேலே எந்த காரணத்தை கொண்டு சாப்பிடாதீங்க. அது வந்து சிறுதானியமாக இருந்தாலும் சரி, களியாக இருந்தாலும் சரி, எல்லாமே கார்போஹைட்ரேட் இருக்குது. சிறுதானியம் எடுத்தோம்னா கார்போஹைட்ரேட்டோட ஃபைபர் வரும். இப்போ நம்ம அந்த வெள்ளை சாதத்தில் வந்து அதில் ஒன்றுமே இருக்காது, பியூர் ஸ்டார்ச்சு. இது கிட்டத்தட்ட பெட்ரோல் மாதிரி தான். இது எல்லாமே வந்து இந்த 2 கரண்டியுமே வந்து குளுக்கோஸாக தான் கன்வெர்ட் ஆகும். அதனால் வந்து 2 கரண்டிக்கு மேலே எடுக்க வேண்டாம். இப்போ அதை ஸ்லோ பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், கூட வந்து நம்ம ஃபைபருக்கு வந்து கீரை சேர்த்தாச்சு. அந்த 5 முட்டை பொரியலையும் போட்டு கலந்தோம்னா இது ஒரு ஆரோக்கியமான உணவாகி போயிடும். இவ்வளோ இருக்குது, ஒரு தட்டு ஃபுல்லாக வரும் பார்த்திங்கன்னா. ஆனால் எவ்வளோ கேலரிஸ் வரும்னு பார்த்திங்கன்னா ஒரு 550 கேலரிஸ் வரும். புரோட்டீன் வந்து 38 கிராம் வரும். கார்போஹைட்ரேட் ஒரு 40 கிராம் வரும். ஃபேட்டு 25 கிராம். ஃபைபர் வந்து ஒரு 2 கிராம் தான் இருக்கும். இப்போ நான் வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆனதுனால வந்து இன்றைக்கி ஃப்ரூட் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு இது கூட வந்து ஒரு அரை வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து யாராவது சர்க்கரை இருக்கிறவங்க இதை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. ஆனால் இந்த வாழைப்பழத்தை மட்டும் சாப்பிட்றாதீங்க. வாழைப்பழம் வந்து அரை வாழைப்பழம் தான் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாதீங்க. வாழைப்பழத்தில் வந்து கேலரிஸ் நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 தான் இருக்கும். ஆனால் இன்சுலின் ஸ்பைக் பண்ணி விட்டுரும், ஃப்ரூக்டோஸ் இருக்கும். ஸோ இது அப்படியே இது வரைக்கும் இப்போ நான் சொன்னது வரைக்கும் நீங்கள் தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாம். சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு. ஆனால் இதுக்கு பிறகு காட்டுற அந்த வாழைப்பழத்தை மட்டும் எந்த காரணத்தை கொண்டு சாப்பிட்றாதீங்க. அப்படியே உங்களுக்கு வந்து ஃப்ரூட் சாப்பிட்ற மாதிரி இருந்த ஐடியா இருந்து அப்படின்னா ஒரு 100 கிராம் திராட்சை சாப்பிட்லாம். இல்லைன்னா அரை கொய்யா காய் சாப்பிட்லாம். கொய்யா பழம் கிடையாது, கொய்யா காய் சாப்பிட்லாம். அதுவும் வாரத்துக்கு ஒரு தடவை தான். இந்த வாழைப்பழம் நான் 15 நாளைக்கு பிறகு சாப்பிட்றேன். அதனால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து சமையல் பண்ணால் வாழைப்பழத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.